வாழ்க வளமுடன். 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தில் நம்ம இப்போ பார்க்க இருக்கிறது புவியியல் பகுதி. சரிங்களா, ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி புவியியல். ஸோ அந்த பகுதியிலேருந்து இப்போ நம்ம ஒரு மதிப்பெண் வினாக்கள், முக்கிய வினாக்கள் பார்க்க இருக்கிறோம். மாணவர்கள் குறிப்பெடுத்து வச்சு படிங்க. சரிங்களா. பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படும் ஆறு எது? இதற்கான பதில் கோசி. நான் கொஸ்டின் சொல்லி கொஞ்சம் கேப் போடுறேன், அதுக்குள்ளே நீங்கள் ஆன்சர் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா. நெக்ஸ்ட்டு, பழைய வண்டல் படிவுகளால் உருவான சமவெளி பாங்கர். 3 பக்கம் நீரால் சூழப்பட்ட பகுதி டேஸ் என அழைக்கப்படுகிறது. தீபகற்பம். தென்னிந்தியாவின் மிக உயரமான சிகரம் எது? ஆனைமுடி. பாக்னீர் சந்தி மற்றும் மன்னார் வளைகுடா டேஸை இந்தியாவிடமிருந்து பிரிக்கிறது. இலங்கை. ஒரே அளவு மழை பெறும் இடங்களை இணைக்கும் கோடு சமமழைக்கோடு. சேஷாசலம் உயிர்கோள பெட்டகம் அமைந்துள்ள மாநிலம் ஆந்திர பிரதேசம். மேற்கத்திய இடையூறுகளால் மழைப்பொழிவை பெறும் பகுதி பஞ்சாப். மேற்கத்திய இடையூறுகளால் மழைப்பொழிவை பெறும் பகுதி பஞ்சாப். இதை அடிக்கடி கேட்குறாங்க அரசு தேர்வில். அடுத்து, இந்தியாவின் காலநிலை டேஸாக பெயரிடப்பட்டுள்ளது. அயன மண்டல பருவக்காற்று காலநிலை. பருவக்காற்று காடுகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன கேட்காங்க. பருவக்காற்று காடுகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? இலையுதிர் காடுகள். இந்தியாவில் தங்க இலைப்பயிர் என அழைக்கப்படுவது எது? சணல். ஆறுகளின் மூலம் உருவாகும் மண் டேஸ் வண்டல் மண். டேஸ் மண்ணில் இரும்பு ஆக்சைடு அதிகமாக காணப்படுகிறது. இதற்கான பதில் செம்மண். டேஸ் மண்ணில் இரும்பு ஆக்சைடு அதிகமாக காணப்படுகிறது. இதற்கான பதில் செம்மண். அடிக்கடி அரசு தேர்வில் கேட்டிருக்காங்க இந்த கேள்வி. அடுத்து, உலகிலேயே மிக நீளமான அணை எது? உலகிலேயே மிக நீளமான அணை ஹிராகுட் அணை. அடுத்து, கரிசல் மண் டேஸ் எனவும் அழைக்கப்படுகிறது. கரிசல் மண் டேஸ் எனவும் அழைக்கப்படுகிறது. பருத்தி மண். ஏன்னா கரிசல் மண்ணில் தான் பருத்தி அதிகமாக விளையும், அதனால தான் அதை என்ன சொல்கிறாங்க? பருத்தி மண் சொல்கிறாங்க. சரிங்களா. அடுத்து, மிக அதிகமாக கிடைக்கக்கூடிய ஆற்றல் வளம் எது? சூரியன். இது ரொம்ப தடவை கேட்டிருக்காங்க. இந்த மிக அதிகமாக கிடைக்கக்கூடிய ஆற்றல் வளம் சூரியன். சரிங்களா. இது அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி. ஸோ நல்லா படித்து வச்சுக்கோங்க இதை. தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படும் நகரம் எது? தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படும் நகரம் கோயமுத்தூர். இந்தியாவில் முதல் அணுமின் நிலையம் நிறுவப்பட்ட மாநிலம் எது? மகாராஷ்டிரா. சோட்டா நாக்பூர் பகுதியின் பொருளாதார வளர்ச்சிக்கு கருவாக இருப்பது எது? கனிம படிவுகள். இதுவும் அடிக்கடி கேட்டிருக்காங்க. அடுத்து, ஆந்திரசைட் நிலக்கரி டேஸ் கார்பன் அளவை கொண்டுள்ளது. 80% to 90%. 80%லிருந்து 90% வரை. சரிங்களா. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம 20 கேள்வி பார்த்துருக்கோம். புவியியலில் 20 கேள்வி, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம் ஒன் வேர்டில். அடுத்து 21வது கேள்வி, தேசிய தொலைவுணர்வு மையம் அமைந்துள்ள இடம் எது? ஹைதராபாத். இந்தியாவின் முக்கிய இறக்குமதி பொருள் எது? பெட்ரோலியம். இந்தியாவின் முக்கிய இறக்குமதி பொருள் பெட்ரோலியம். ரொம்ப அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி இது. அடுத்து, இந்தியாவின் தங்க நாற்கரச்சாலையின் நீளம் 5846 கிலோமீட்டர். 5846 கிலோமீட்டர். சரிங்களா. அடுத்து, மக்கள் தொகையின் பல்வேறு அம்சங்கள் பற்றிய அறிவியல் பூர்வமான படிப்பு மக்களியல். மக்களியல்பாங்க. சரிங்களா. அடுத்து, எளிதில் செல்ல முடியாத பகுதிகளுக்கு பயன்படும் போக்குவரத்து வான்வழி போக்குவரத்து. இதான் ரொம்ப முக்கியம். எளிதில் செல்ல முடியாத பகுதிகளுக்கு பயன்படும் போக்குவரத்து வான்வழி போக்குவரத்து. சரிங்களா. நெக்ஸ்ட்டு, தமிழ்நாட்டில் மாநில விலங்கு டேஸ் நீலகிரி வரையாடு. நீலகிரி வரையாடு. சரிங்களா. அடுத்து, கீழ்கண்டவற்றில் அரபிக்கடலில் கலக்கும் ஆறு எது? இது அடிக்கடி கேட்டிருக்காங்க. கீழ்கண்டவற்றில் அரபிக்கடலில் கலக்கும் ஆறு எது? இதற்கான பதில் பெரியார். பெரியார். சரிங்களா. தமிழ்நாட்டில் உள்ள மிக உயரமான சிகரம். தமிழ்நாட்டில் உள்ள மிக உயரமான சிகரம் தொட்டபெட்டா. இதுக்கு ரொம்ப கவனமாக படிக்கணும். உலகின் உயரமான சிகரம் எவரெஸ்ட். இந்தியாவின் உயரமான சிகரம் காட்வின் ஆஸ்டின் K2ன்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டின் உயரமான சிகரம் தொட்டபெட்டா. தென்னிந்தியாவின் உயரமான சிகரம் ஆனைமுடி. இந்த 4 ஒரு மதிப்பெண் வினாவும் நல்லா படித்து வச்சுக்கோங்க. சரிங்களா. குழப்பம் இருக்கக்கூடாது. அடுத்து, கீழ்கண்டவற்றுள் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள கணவாய் எது?
போர்க்காட் சரிங்களா. அடுத்து தமிழ்நாட்டில் அதிக பரப்பளவில் மாங்க்ரோவ் காடுகள் காணப்படும் மாவட்டம் கடலூர். மாங்க்ரோவ் காடுகள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, கடலூர். அதில் அந்த பிச்சாவர காடுகள் சொல்லுவாங்க சரிங்களா. அடுத்து தென்னிந்தியாவின் நெற்களஞ்சியம் என்று அழைக்கப்படும் டெல்டா காவிரி டெல்டா, அடிக்கடி கேட்டிருக்காங்க இது. அடுத்து தமிழ்நாட்டின் மிகப்பெரிய நீர்மின் சக்தி திட்டம் எது? மேட்டூர். இதுவும் அடிக்கடி கேட்டிருக்காங்க. நம்ம இப்போ சொல்கிறது ஃபுல்லாகவே ரிப்பீட்டட் கொஷின், அரசு தேர்வு ரிவிஷன் டெஸ்ட்டில் நிறைய மாவட்டங்கள்லேருந்து எடுக்கப்பட்ட சேம் கொஸ்டின் இதெல்லாம் சரிங்களா. அடுத்து தமிழ்நாட்டின் மிகப்பெரிய நீர்மின் சக்தி திட்டம் சொன்னேன், மேட்டூர். தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தில் வேளாண்மை துறையின் பங்கு டேஸ் சதவீதத்தை வகிக்கிறது? 21%. இந்த புள்ளி விவரத்தை நல்லா படிச்சுக்கோங்க சரிங்களா. தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தில் வேளாண்மை துறையின் பங்கு டேஸ் சதவீதத்தை வகிக்கிறது? இதற்கான பதில் 21%. அடுத்து இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி மதிப்புகளுக்கு இடையே உள்ள வேறுபாடு டேஸ் என அழைக்கப்படுகிறது? வர்த்தக சமநிலை. ரொம்ப முக்கியமானது, வர்த்தக சமநிலை. அடுத்து 85வது கேள்வி பார்க்கும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 35வது கேள்வி நம்ம புவியியலில் பார்க்குறோம். ஏற்கனவே போன வீடியோவில் வரலாறில் 50 ஒன்வேர்டு பார்த்தோம். இப்போ புவியியலில் 35 கடைசி ஒன்வேர்டு இது. தமிழ்நாட்டு மக்களின் 2வது முக்கிய உணவுப் பயிர் சிறுதானியங்கள். தமிழ்நாட்டு மக்களின் 2வது முக்கிய உணவுப் பயிர் இது சிறுதானியங்கள். ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்வேர்டு. அரசு தேர்வில் நிறைய மாவட்டங்களில் ரிவிஷன் டெஸ்ட்டில் கேட்கப்பட்ட கேள்வி. ஸோ அதுக்காக தான் இதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்கேன். மாணவர்கள் இதை ஒரு தடவைக்கு 2 தடவை கேளுங்க. இப்போ நம்ம பார்த்த 35 ஒரு மதிப்பெண் வினாவுமே புவியியல் பகுதியிலிருந்து எடுக்கப்பட்ட வினாக்கள். நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை கேட்டாலே உங்களுக்கு ஞாபகம் வந்துடும் சரிங்களா. கண்டிப்பாக நீங்களும் என்ன செய்யலாம், முழு மதிப்பெண்களை ஒரு மதிப்பெண் வினாக்களில் வாங்கிடலாம். ஸோ அடுத்த பதிவு நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, பொருளியல் மற்றும் குடிமையியல் பகுதிகளுக்கான மிக முக்கிய ஒரு மதிப்பெண் வினாக்களை இதே மாதிரி உங்களுக்கு கொடுக்க இருக்கிறேன். ஸோ கண்டினியூ நம்முடைய சேனலை பாருங்கள், நல்லா படிங்க. படிக்கிறதுக்கு மட்டுமே செல்லை பயன்படுத்துங்க, அதிக நேரம் பயன்படுத்தாதீங்க. அதான் ரொம்ப முக்கியம். ஒரு டைமிங் வச்சுக்கணும். சும்மா செல்லிலேயே உட்காந்து படிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது சரியா. ஸோ தேர்வில் அதிக மதிப்பெண்களை பெற வாழ்த்துக்கள். அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.